மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு தான் ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுவும் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து ஜூஸ் குடிக்கலாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, ஐஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஐஸ்கிரீமை. அதுவும் பிஸ்கெட் வச்சு ஓரியோ பிஸ்கெட் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். கடைக்கு போனாலே என்னோடய பேத்தியே வந்து ஓரியோ பிஸ்கெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தம்மா அதில் உள்ள க்ரீமை சாப்பிட்டுட்டு மேலே உள்ள பிஸ்கெட்டை தூக்கி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள் பண்ணோம். அதனால் நம்ம வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா வந்து பொடிச்சிக்கலாம். இப்படியே பேக்கெட்டை வந்து பிரிக்காதீங்க, பிரிக்காமலே நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா நான் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம தூக்கி தான் போட போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இதில் நம்ம எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ இதில் நம்ம நல்லா காய்ச்சின பால், ஓரளவுக்கு சுண்ட காய்ச்சின பால் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஐஸ் குச்சியை இதுக்குள்ளே நம்ம சொருவிக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம சக்கரை போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா பிஸ்கெட்லேயே ஏற்கனவே வந்து க்ரீம் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுவுமே ஸ்வீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். நமக்கு ஓரியோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுப்போம். டைரி மில்க் சாக்லேட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம இந்த கண்ணாடி பவுலை வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா வந்து உருக்கிக்கலாம். நல்லா சாக்லேட் இந்த மாதிரி உருகிடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வந்துடணும். இதில் நம்ம பாதாம், பிஸ்தா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலக்கிட்டு இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். நம்ம இதை பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிட்டோம், சாக்லேட் ஐஸ்கிரீம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாக்லேட் வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.